ஹாய், நான் உங்களோட வெங்கட்ங்க. இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்ல நெட்வொர்க்கிங் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் நான் சொல்லி தரணும்னு ஆசைப்படுறேங்க. நான் ஒரு சிஸ்கோ சர்டிஃபைட் நெட்வொர்க் அசோசியேட்டுங்க. என்னுடைய நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ண போறேங்க. நான் உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுத்த பின்னாடி நீங்க எனக்கு என் கம்பெனிக்கு நீங்க நிறைய வேலை செய்ய போறீங்க. இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. அதாவது லைவா ஆன்லைன்லயே நீங்க எனக்கு ஒர்க் பண்ணலாங்க. ஒர்க் பண்றதுனால என்ன பெனிஃபிட் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு லைவா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்குங்க. இங்க வேலை இல்லாதவங்களுக்குலாம் என்னங்க பிரச்சனை? அவங்களுக்கு லைவா ஒரு அனுபவம் இல்லன்னு தானே வேலை தர மாட்றாங்க. அந்த அனுபவத்தை இங்க நீங்க எடுத்துக்கலாம். இது இல்லாம பார்த்தீங்கன்னா நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. லேர்ன் பண்ணி அனுபவமும் எடுத்துப்பீங்க. ஒருவேளை இன்னும் நிறைய கத்துக்கணும்னா எங்களுடைய பெய்டு கோர்சஸ்ல போய் நீங்க எங்களோட பெய்ட் கோர்சஸ் நீங்க ஜாயின் பண்ணி படிக்கலாங்க. அபார்ட் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மூலமா உங்களுக்கு லைவா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். குட்டியா ஸ்டைஃபண்டும் கிடைக்கும். ஒவ்வொரு ஒர்க் எண்ட்லயுமே ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டைஃபன் கிடைக்குங்க. அந்த ஸ்டைஃபன் அமௌண்ட்டை எங்களுடைய ஃபீஸ்ல நீங்க எங்கிட்ட ஒருவேளை கோர்ஸ் படிச்சீங்கன்னா பே பண்ற ஃபீஸ்ல குறைச்சு நீங்க பே பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதா நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமுங்க. இது மூலமா வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை பார்ட் டைம் ஜாபை தரங்க. படிச்சுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டே அனுபவத்தை கெயின் பண்றதுதான் இந்த சிஸ்டம் உடைய ஒரு பிளான்ங்க. கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் ஒரு நம்பிக்கையோட நாம போகலாங்க. நெட்வொர்க்கிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர்ல டேட்டா இருந்துச்சுங்க. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அந்த கம்ப்யூட்டருக்கு டேட்டா இன்னொரு கம்ப்யூட்டருக்கு போகும்னு நினைக்கும் போது தான் பிரச்சனை ஆரம்பிச்சுங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா பென்ட்ரைவ் மூலமா மாத்தினாங்க. அந்த பென்ட்ரைவ் மூலமா மாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு இங்கேயும் அங்கேயும் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி அந்த ஒயர் மூலமா மாத்துறாங்க. அப்பதான் இந்த கான்செப்ட் நெட்வொர்க்கிங் சொன்னாங்க. ஒரு கம்ப்யூட்டருக்கு மேல 2-3 கம்ப்யூட்டர் இருந்து அதை இன்டர் கனெக்ட் பண்ணி அது மூலமா டேட்டாக்களை பரிமாற்றம் பண்ணாங்கன்னா அதான் நெட்வொர்க்கிங்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒர்க்கை பார்க்கலாம். நெட்வொர்க்கிங் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நீங்க யாராவது ரெஜிஸ்டர் பண்ணல நம்மளுடைய வெப்சைட்லனா humancloudsoft.com/workங்க. இங்க போங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ஒருவேளை என்கிட்ட படிக்கணும் கோர்சஸ் நினைச்சீங்கன்னா இதுதான் போன் நம்பருங்க. நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் எல்லாம் நான் கொடுத்துருக்கேங்க. சரி, ஓகே. முதல்ல கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் என்னன்னு கத்துக்கலாங்க. இன்டர் கனெக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். 2 கம்ப்யூட்டர் இல்ல நிறைய கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் பண்ணி அது மூலமா ஒயர் மூலமா எது மூலமா கனெக்ட் பண்ணி டேட்டாக்களை பரிமாற்றம் பண்ணீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் தி டேட்டா ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். அதான் நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. நெட்வொர்க்கிங் பத்தி நிறைய விஷயத்த நம்மளுடைய வெப்சைட்ல போட்டிருக்கேன். wikidiki.com/tutorial/networking. இந்த லிங்க்குக்கு போங்க. இந்த லிங்க்குக்கு போனீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகேவா? நிறைய விஷயங்கள் நாங்க அதில் போட்டிருக்கோம், பாருங்க. சரி, ஓகே சார். இந்த 2 கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணிட்டேன், பிரச்சனை இல்லை சார். என்னதான் சார் சேலஞ்சை ஃபேஸ் பண்ணோம்னா 2க்கு மேற்பட்ட கம்ப்யூட்டரா இருக்கும் போது கனெக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சுங்க. ஓகேவா? ஏன்னா என்கிட்ட ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. அதுல ஒரு கம்ப்யூட்டர் தான் கனெக்ட் பண்ண முடியும். நிறைய கம்ப்யூட்டர் எப்படிங்க கனெக்ட் பண்ண முடியும்? அப்பதான் நமக்கு ஏதோ ஒரு டிவைஸ் தேவைப்படுச்சுங்க. அந்த டிவைஸோட பேர் என்ன சொன்னாங்கன்னா ஹப்னு சொன்னாங்க. இந்த ஹப் மூலமா என்ன பண்ணாங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர்ல டேட்டா கொடுத்துட்டு இந்த ஹப்ல 4 கம்ப்யூட்டரையும் கனெக்ட் பண்ணிப்பாங்க. கனெக்ட் பண்ணிட்டு ஒரு கம்ப்யூட்டர்ல அனுப்பிச்சு மற்ற கம்ப்யூட்டர் அதை எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி பண்றதான் ஹப்னு சொன்னாங்க. ஓகே, ஹப்ன்றது ஒரு பிசிக்கல் லேயர் டிவைஸுங்க. சிடிஎஸ்ல ரிட்டன் டெஸ்ட்ல ஒரு கேள்வி இதை கேட்டிருக்காங்க. சரி, ஓகேவா? ஹப்னா என்னன்னு ஒரு பிசிக்கல் லேயர் டிவைஸுங்க. கனெக்டிங் மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் பெரிய அட்வான்டேஜ் இந்த ஹப் ஓடுதுங்க. ஓகேவா? இங்க பாருங்களேன். அதாவது 4 ஹோல் இருக்குன்னா 4 கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணலாம். 5 கனெக்டர் இருந்துச்சுன்னா 5 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணலாம். 6 ஹோல் இருந்துச்சுன்னா 6 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணலாங்க. ஓகே, இதுதான் கான்செப்ட்டுங்க. சரிங்களா? ஓகேவா? ஹப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மூலமா நம்ம நெட்வொர்க்கிங் உருவாக்கியாச்சு. நிறைய கம்ப்யூட்டர் ஒரு நெட்வொர்க் டிவைஸ். இது என்னதுங்க? இது நெட்வொர்க் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நெட்வொர்க் டிவைஸ் மூலமா நீங்க கனெக்ட் பண்ணியாச்சு. சரி, நம்மளோட எம்ப்ளாயி ஒர்க் ப்ரோக்ராம் கொஸ்டின் ஃபார் டுடே. சார், அது ஓகே சார். இன்னைக்கு நீங்க என்னதான் என்கிட்ட கேள்வி கேட்க போறீங்கன்னு கேட்கலாம். இங்க பாருங்க. நம்மளுடைய விக்கிடிகி கம்பெனிக்கு ஒரு ஹப் நான் வாங்கியிருக்கேன். அந்த ஹப்ல எத்தனை கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ண முடியும் நீங்க எனக்கு சொல்லணும். ஓகேவா? 4 ஹோல் இருந்துச்சா 4 கம்ப்யூட்டர், 5 ஹோல் இருந்துச்சா 5 கம்ப்யூட்டர், அந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சரி, ஓகே. ஹவு மெனி கம்ப்யூட்டர்ஸ் யூ கேன் கனெக்ட் டு டிரான்ஸ்ஃபர் த டேட்டா இன் த நெட்வொர்க்? இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6. 6 ஹோல் இருக்கிற இந்த ஹப்பை நம்ம கம்பெனிக்கு வாங்கிட்டோம். விக்கிடிகின்ற நம்ம கம்பெனிக்கு வாங்கியிருக்கோம். எத்தனை கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற அந்த நம்பரை மட்டும் பாத்தீங்கன்னா இந்த நம்மளுடைய வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இந்த வீடியோக்கு பக்கத்துல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல அந்த நம்பரை போட்டுட்டு வேலிடேட் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா சப்மிட் பட்டன் உங்களுக்கு வரும். சப்மிட் பண்ண பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் வந்துடும். இந்த ஒர்க்கை நீங்க முடிச்ச மாதிரி ஆயிடுங்க. ஓகேவா? இது மூலமா இந்த ஒர்க் மூலமா நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்கு. ஹப்பை பத்தி நான் நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா wikidiki.com/tutorial இந்த லிங்க்குக்கு போங்க.
ஹப்ப பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம வெப்சைட் நான் போட்டிருக்கேன். போய் பாருங்க, நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகேவா? சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அந்த லிங்க் தான் நீங்க குடுத்துருக்கீங்க. அதே மாரி நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணா நம்ம கம்பெனி இதுல கான்டாக்ட் பண்ணலாங்க. அண்ட் ஃபைனலா பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரோகிராம் உடைய அட்வான்டேஜ் என்னன்னா, இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தாங்க. நீங்க எதுவும் பே பண்ண தேவையில்ல. வொர்க் ஃப்ரம் ஹோம். வீட்ல இருந்தே நீங்க வொர்க் பண்ணலாங்க. குட்டி குட்டி ஸ்டைஃபண்ட் வருங்க. ஒருவேளை இது எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணி நம்மகிட்ட படிக்கணும்னாலும் படிக்கலாங்க. நிறைய பெனிஃபிட் இருக்கிற நம்முடைய ப்ரோகிராம்ல ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.